நம்ம நாடு எத்தனையோ பல சாம்ராஜ்யங்களையும் பல போர்களையும் பார்த்திருந்தாலும் தனக்கான அடையாளத்தை என்னைக்குமே தனித்தன்மையோட வெளிப்படுத்திக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இது மாதிரியான அடையாளங்களே இன்றைக்கும் நம்ம முன்னோர்களோட வரலாறை பத்தி நாம தெரிஞ்சுக்க பெரும் உதவியா இருக்கு. பொதுவா ஒரு நாட்டோட வரலாற்றை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அந்த நாட்டுல வாழ்ந்த மன்னர்கள், அவர்களோட வாழ்க்கை முறை, பாரம்பரியம், கலாச்சாரத்தை வச்சே கணிச்சிடலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்திய நாட்டோட பெருமைய ஒற்றை வரியிலேயோ ஒரு வார்த்தையிலேயோ அடக்கிவிட முடியாது. கிட்டத்தட்ட நம்ம நாடு 3000 வருஷங்களுக்கும் மேலான பழமையான வரலாற்று சுவடுகளை தாங்கி நிக்குது. இந்த பழமையான வரலாறுகளுக்குள்ள இந்திய பேரரசர்களோட வாழ்க்கை முறை மிக முக்கியமான ஒன்னா பார்க்கப்படுது. இந்தியாவில் ஆட்சி செஞ்ச எல்லா அரசர்களுமே தங்களோட அரச பெருமைப்படுத்துற விதமா தங்களோட கோட்டையை கருதுனாங்க. அதனாலேயே மன்னர்கள் தங்களோட வசிப்பிடத்தை பிரம்மாண்ட கோட்டைகள்ல அலங்கரிச்சாங்க. இப்படி அவங்க வச்சிருந்த கோட்டைகளோட பெரும் பகுதி தங்களோட ஆட்சியை செயல்படுத்துற முக்கிய அரணா விளங்குச்சு. இதுலயும் ஒரு சில கோட்டைகள் ஒரு நகரத்தையே தனக்குள்ள அடக்கி வச்சிருந்திருக்கு. எதிரிங்க கோட்டைக்குள்ள அவ்வளவு எளிதா உள்ள நுழைய முடியாதபடி பெரிய மதில் சுவர்களோட விளங்கி இருக்கு. இப்படி இருக்கிற ஒரு சில கோட்டைகளாலேயே அந்த ஊரோட பெருமையை பத்தி நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம இந்த கோட்டைகளை மையமா வச்சு ஆட்சி செஞ்சு வந்த பல ஊர்கள்ல இந்த திண்டுக்கல் நகரமும் ஒண்ணு. இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டையை கைப்பற்றி ஆட்சி செஞ்சு வந்த மாமன்னர் ஹைதர் அலியோட வரலாறு பத்தியும் இந்த திண்டுக்கல் நகரம் உருவான வரலாறு பத்தியும் தெரிஞ்சுக்க ஜெயா டிவி யாதும் ஊரே ஷோ மூலமா உங்களை ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த பயணத்துக்கு கூட்டிட்டு போக போகுது. வணக்கம் அண்ட் வெல்கம் டு யாதும் ஊரே. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கலை பற்றி தான் பார்க்க போகிறோம். திண்டுக்கல்ல நிறைய சிறப்பம்சங்கள் இருந்தாலும் திண்டுக்கல் உருவான விதம் அப்படின்றது இருக்கு இல்லையா? ஸோ மதுரையோடைய ஒன்றிணைந்த பகுதியாக தான் திண்டுக்கலானது முன்னாடி இருந்துச்சு. அதுக்கப்புறமா 1985 தான் திண்டுக்கலா பிரிச்சாங்க. அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் இருந்துச்சு. காயிதே மில்லத் மாவட்டம்னு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அண்ணா மாவட்டம் அப்படின்றது இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் திண்டுக்கல் மாவட்டமானது ஆச்சு. 2014 தான் இது மாநகராட்சியாக பிரிச்சாங்க. இப்போ இந்த திண்டுக்கலை நம்ம சொன்னாலே நமக்கு ஞாபகம் வரக்கூடிய இந்த பூட்டா இருக்கட்டும், பிரியாணி இருக்கட்டும், இன்னும் நிறைய சிறப்பம்சங்கள் இங்கே இருக்கு. ஸோ இங்கே உணவை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பான உணவுகளாக தான் அமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்புனவங்க, ரொம்ப பாசமானவங்க அப்படின்ற நிறைய விஷயங்கள், நிறைய சிறப்புகள் இருக்கு. என் கூட சேர்ந்து நீங்களும் பையங்க தொடர்ந்து பார்க்கலாம். ஸ்ரீ வெள்ள விநாயகர் கோயில் இங்கே திண்டுக்கல்ல ஒரு மைய பகுதியில் இந்த ஒரு கோயிலானது அமைஞ்சிருக்கு. இந்த வழியில் யார் போனாலுமே கண்டிப்பாக இந்த கோயிலை வந்து கும்பிட்டுட்டு தான் போவாங்க. அது மட்டும் இல்லாமல் யார்ட்டாவது அட்ரஸ் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வெள்ள விநாயகர் கோயில் இருக்குல்லப்போ அதுலேருந்து லெஃப்ட் எடுங்க, ரைட் எடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இது ஒரு பரிச்சயமான கோயிலாக தான் பார்க்கப்படுது. அண்ட் சபரிமலைக்கு கிளம்பி போகிறாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இந்த ஒரு கோயிலை வழிபட்டு தான் கிளம்பி போவாங்க. இப்போது நான் நிற்கிற இடத்துல இங்கே ஒரு மணிக்கூடு இருந்துச்சு. அதுவும் ரொம்பவே பழமை வாய்ந்தது தான். இப்போ அது கிடையாது. பட் இந்த ஒரு ஏரியாவே சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே பழமை வாய்ந்தது. நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கு. நான் இதோட தான் தொடர்ந்து பயணிக்க போறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் பயணிங்க வாங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த ஒரு இடம், குறிப்பா இந்த ஒரு வாசல் அப்படின்னே சொல்லலாம். என்னன்னா திப்பு சுல்தான் அண்ட் அதுக்கு முன்னாடி ஹைதர் அலி இவங்க எல்லாம் ஆண்டு வந்தாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அவங்களுடைய சேனைகளும் வீரர்களும் இந்த வழியா தான் மலைக்கோட்டைக்கு போனாங்க அப்படின்னு சரித்திரம் வந்து சொல்லப்படுது. ஸோ இதுக்கு பக்கத்துலேயே தான் பார்த்தீங்கன்னா கோட்டை மாரியம்மன் கோயில் இருக்கு. ஸோ அது வழியா வந்து இது வழியா தான் மலையேறி இருக்காங்க அப்படின்றும் வந்து சொல்லப்படுது. ஸோ இது நம்ம பார்க்கும்போதே தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் சிதைஞ்சு போய் பராமரிப்பு இல்லாமல் இருந்தாலும் நீங்க நினைச்சு பாருங்க, அந்த ஒரு காலகட்டத்தில் நூற்றாண்டுகளுக்கெல்லாம் முன்னாடி எவ்வளவு சிறப்பாக இருந்திருக்கும் இந்த ஒரு விஷயம் அப்படின்றது.
ஹைதர் அலி திப்பு சுல்தான் அவங்களுடைய ஆட்சியில ரொம்பவே பிரம்மாண்டமா இந்த திண்டுக்கல்லானது இருந்துச்சு. அப்படிதான் பாத்தீங்கன்னா இது வழியா பிரம்மாண்டமா அவங்களுடைய படையோட ஏறியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சரித்திரம். அவங்க விட்டு போன இந்த ஒரு சில எச்சங்கள் தான் சரித்திரம் இப்படிதான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே பிரமிக்க வைக்குது. திண்டுக்கல் இந்த பேருக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு யோசனைகள்லாம் இருக்கும். ஆனா இதுக்கு மிக முக்கியமா நம்ம இந்த மலைக்கோட்டையும் சொல்லலாம். அதாவது இந்த ஒரு கல் அப்படின்றத பாத்தீங்கன்னா திண்டு வடிவத்துல இருக்கிற காரணத்தினால திண்டுக்கல் அப்படின்ற பேர் வந்துச்சுன்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் திண்டி அப்படின்ற ஒரு மன்னர் இதை ஆழ்ந்தாங்க அப்படின்னும் அண்ட் அவருடைய ஆட்சியானது ரொம்பவே கொடுங்கோல் ஆட்சியா இருந்துச்சு அப்படின்னும் ஈஸ்வரன் அதாவது சிவன் தோன்றி அவரை அழிச்சாங்க வதம் செஞ்சாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கதையும் ஓடுது. அதுதான் திண்டீஸ்வரர் அப்படின்ற இந்த இடத்துக்கு ஒரு பேரும் வச்சாங்க. அது நாளடைவுல திண்டுக்கல்லா மாறி அப்படின்னு சொல்லப்படுது. இது வெறும் வாய் வழி அந்த செவி வழி கதைகள் மட்டுமே தான். மத்தபடி இதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஆனா அதையும் தாண்டி இந்த புராணம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இங்க இந்த மாதிரியான மன்னர்கள்லாம் ஆட்சியை பண்ணாங்க அப்படின்ற விஷயம் அண்ட் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே நமக்கு நிறைய கதைகளை சொல்ல இருக்கு. உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் என்னென்ன மாதிரியான சரித்திரங்கள் உள்ள இருக்கு அப்படின்றத வாங்க பார்க்கலாம். மலைக்கோட்டையில பாதி நம்ம ஏறியாச்சு. அதாவது கீழ இருந்து பார்க்கும்போது என்ன மலை தானே, இதையா ஏற மாட்டோம் நாங்கெல்லாம் யாரு அப்படின்னு தான் ஏறினேன். பட் ஆனா பாதியிலே தான் நமக்கு தெரியுது இது கொஞ்சம் பெருசுதான். ஸோ இங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன படியெல்லாம் அமைச்சிருக்காங்க. ஸோ அப்போ அந்த மன்னர்கள் எல்லாமே போகிறதுக்கான வழியா இது அமைஞ்சிருக்கு. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மன்னரை பல்லாக்குலையோ இல்லை நம்ம தெரியுமா இளவரசிகளை பல்லாக்குல தூக்கிட்டு போற மாதிரியான நிறைய விஷயங்கள் இங்க நடந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் மலை இருக்கு. கண்டிப்பா மன்னர் இவ்வளவு பெருசா நடந்து போயிருப்பாரா அப்படின்றது தெரியல. ஏன்னா என்னாலே முடியல. ஏறத்தாழ கொஞ்சம் ரீச் பண்ணிட்டோம். பட் இங்க இருந்து பார்க்கும்போது இந்த திண்டுக்கல்லோட வியூ அப்படின்றது ரொம்ப சிறப்பா இருக்கு. சின்ன நகரம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எப்ப சகமா இருக்கு. ஸோ கீழே நம்ம ஒரு சில இடங்கள்லாம் போய் பார்த்தோம் இல்லையா, அது எல்லாமே நம்மளால இங்க இருந்தே பார்க்க முடியுது. ஓகே, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், மேற்கொண்டு மேலே ஏறுவோம் வாங்க. அடடா, ஒரு வழியா நம்ம மலைக்கோட்டைக்கு வந்தாச்சு. பிரம்மாண்டமா இந்த கதவு தான் நம்மளை வரவேற்குது. இந்த கதவை பாருங்களேன். ஸோ இந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கு. இதை பார்த்தாலே இப்படிதான் முன்னோர்கள் இருந்திருக்காங்க, அந்த மாதிரியான ராஜாக்கள் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. அண்ட் இதுவுமே ஹைதர் அலி திப்பு சுல்தான் இவங்கெல்லாம் எப்படி ஆட்சி புரிஞ்சாங்க அப்படின்ற தெளிவான விஷயம் உள்ள போனா கிடைக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். பெரும்பான்மையான சாதனையாளர்கள் ஆனாலும் சரி, சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த மா மன்னர்களானாலும் சரி, சாதாரண குடும்பத்தில இருந்தே தன்னோட வாழ்க்கையை தொடங்கியிருக்காங்க. அதுக்கு ஹைதர் அலியோட வாழ்க்கை மிக சிறந்த உதாரணமா சொல்லலாம். ஹைதர் அலி 17ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் இந்தியாவில் வாழ்ந்த பல மன்னர்கள் சாம்ராஜ்யத்தில் தனக்குன்னு ஒரு தனி இடத்தை உருவாக்கிக்கிட்டவர் தான் சொல்லணும். சாதாரண போர் வீரனா தன்னோட வாழ்க்கையை தொடங்கின இவர் மைசூர் சுல்தானுக்கே அரசரா உயர்ந்தவர். இன்னைக்கு மைசூர்னாலே நமக்கு சட்டுன்னு நினைவுக்கு வர்றது ஹைதர் அலியும் திப்பு சுல்தானும் தான். அதுக்கு காரணம் இவர்களோட திறமையான ஆட்சி முறையும் சிந்தனையும் தான் சொல்லணும். மைசூர் அரசு 17ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்துல உடையார்கள் வசம் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி மைசூரை விஜயநகர பேரரசும் பாமினி சுல்தான்களோட அரசும் ஆண்டுட்டு வந்திருக்காங்க. மைசூர் அரச ஆண்டுட்டு வந்த கிருஷ்ணராச உடையார்கிட்ட சாதாரண போர் வீரனா தன்னோட வாழ்க்கையை தொடங்கினவர் தான் மாவீரன் ஹைதர் அலி. மற்ற வீரர்களை போல இல்லாம ஹைதர் அலி அப்போதே தன்னோட போர் திறமையையும் வீரத்தையும் பொறுத்து எல்லாராலையுமே புகழப்பட்டார். இவரோட இந்த திறமை தான் மைசூர் மன்னர் கிருஷ்ணராச உடையார் கவனத்தை இவர் பக்கம் திரும்ப வச்சுச்சுன்னே சொல்லலாம். கிபி 1749 நடந்த தேவனஹள்ளி போர் தான் ஹைதர் அலியோட வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையா அமைஞ்சிச்சு. இந்த போர்ல இவர் காட்டிய வீரமும் தீரமும் மன்னர் கிருஷ்ணராச உடையார இவர் பக்கம் திரும்பி பார்க்க வச்சுச்சு. இதோட விளைவா தேவனஹள்ளி போர்ல சிறப்பா நடந்துகிட்டதுக்கு பரிசா ஹைதர் அலி குதிரை படைக்கு தளபதியா பொறுப்பேற்றிருக்கிறாரு.
இதற்கிடையில கிபி 1750 ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இடையே கர்நாடக போர் உருவாகுது. இந்த போர்ல மைசூர் அரசு பிரெஞ்சுக்காரர்களுக்கு ஆதரவா இருந்துச்சு. ஹைதர் அலி ஆங்கிலேயர்களை பிரெஞ்சுக்காரர்கள் ஆதரவோட எதிர்த்து போரிடுறார். பிரெஞ்சு அரசு ஆங்கிலேயரை எதிர்க்க நவீன ஆயுதங்களையும் ஐரோப்பியரோட ராணுவ நுட்பங்களையும் பயன்படுத்தி போர் புரியுறாங்க. இந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட ஹைதர் அலி ஐரோப்பியர்களோட போர் திறனையும் சேர்த்து கத்துக்கிறாரு. இந்த சூழ்நிலையில தான் மைசூர் மன்னர் கிருஷ்ணராச உடையார் கட்டுப்பாட்டுல இருந்த திண்டுக்கல் கோட்டையில கலவரம் ஏற்படவே அதை கட்டுப்படுத்த ஹைதர் அலி திண்டுக்கல் நகரத்தை தலைமை ஏற்க அனுப்பி வைக்கப்படுறார். ஹைதர் அலி தலைமையிலான ஒரு பெரும் படை திண்டுக்கலுக்கு வந்தடையுது. 16ஆம் நூற்றாண்டு இறுதி வரைக்குமே இந்த மலைக்கோட்டையானது பிரிட்டிஷ் அவங்களோட கைவசத்தில் தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா 1742 வெங்கடப்பர் அவருடைய தலைமையில் மைசூர் ராணுவம் இந்த ஒரு கோட்டையை கைப்பற்றிருக்காங்க. இந்த கோட்டையை பாதுகாக்கணும் அப்படின்ற காரணத்தினால ஹைதர் அலியை 1755 அனுப்பி வைக்கிறாங்க. ஹைதர் அலி இந்த ஒரு கோட்டையை கைப்பற்றதுக்கு அப்புறமா இந்த கோட்டைக்கு வந்ததுக்கு அப்புறமா கோட்டைகளில் என்னென்ன மாற்றங்கள் நடந்துச்சு, அதுக்கப்புறமா இந்த திண்டுக்கல்ல என்னென்ன மாற்றங்கள் நடந்துச்சு அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். ஐரோப்பிய ராணுவ யுக்திகளை கத்துக்கிட்ட ஹைதர் அலி திண்டுக்கல் மலைக்கோட்டையில தன்னோட ராணுவ கூட்டத்தை அமைக்கிறார். ஆங்கிலேய படையை சமாளிக்கும் வகையில பீரங்கி படையையும் உருவாக்குறார். எதிரி படைகள் சிதறடிக்கப்படுது. இந்த செய்தி மைசூர் மன்னர் கிருஷ்ணராச உடையாருக்கு தெரிய வரவே திண்டுக்கல் பகுதியை கவனிச்சுக்க ஹைதர் அலி பௌச்தாரா நியமிக்கப்படுறார். திண்டுக்கல் பகுதியில ஹைதர் அலி தன்னோட ஆட்சியை சிறப்பா செஞ்சுட்டு வர இந்த நேரத்துல மைசூர்ல ஒரு குழப்பம் ஏற்படுது. மைசூர் படையில படை வீரர்கள் மத்தியில அதிருப்தி ஏற்பட்டு சம்பள உயர்வுக்காக பெரும் பிரச்சனையா உருவாகுது. கடைசியா கிபி 1758 அது மிக பெரும் கலகமா மாறிடுது. மைசூரை ஆண்டுட்டு வந்த கிருஷ்ணராச உடையாரால இந்த கலகத்தை கட்டுப்படுத்த முடியல. உடனே இந்த நிலையை சமாளிக்க ஹைதர் அலிக்கு தகவல் கொடுக்கப்படுது. ஹைதர் அலி படை வீரர்களுக்குள் நடந்த கலவரத்தை அடக்கி அவரோட சொந்த பணத்தால படை வீரர்கள் சம்பள பாக்கிய கொடுத்து இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார். படை வீரர்கள் மத்தியில ஹைதர் அலி கொண்டாடப்படுறார். கிபி 1759 மாமன்னர் ஹைதர் அலிக்கு ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். மைசூர் நகரத்தை கைப்பற்றுகிற எண்ணத்துல மராட்டிய படை மைசூர் மீது படையெடுக்கிறாங்க. இந்த நிலைமையை சமாளிக்க மறுபடியும் ஹைதர் அலி களமிறங்குறார். மராட்டிய படை தோற்கடிக்கப்படுது. மைசூர் மீட்கப்படுது. இந்த வெற்றியை மைசூர் மக்கள் கொண்டாட ஆரம்பிச்சாங்க. மக்கள் ஹைதர் அலிய முடிசூடா மன்னரா பார்க்க ஆரம்பிச்சாங்க. வரலாற்றுல என்னைக்குமே ஒரு கதாநாயகன் உருவாகிறான்னா அதுக்கு பின்னாடி சில எதிரிங்க பல துரோகிங்க இருக்கத்தான் செய்வாங்க. ஹைதர் அலியோட வாழ்க்கையிலையும் அப்படிதான் இருந்தாங்க. மைசூர் மக்களால ஹைதர் அலியோட பெருமை கொண்டாடப்பட்டுச்சு. தேவராசு நஞ்சராசுக்கு இந்த விஷயம் பொறாமையா ஏற்பட்டுச்சு. இதையே காரணமாக்கி ஹைதர் அலிய ஒழிச்சிடலான்னு முடிவு செஞ்சு மன்னர் கிருஷ்ணராச உடையார் கிட்ட ஹைதர் அலி மக்கள் மத்தியில மன்னரா வலம் வராருன்னு சொல்லிட்டாங்க. இத கேள்விப்பட்ட மன்னர் எதையும் விசாரிக்காம ஹைதர் அலி மேல கடும் கோபம் கொண்டு அவரை அழிக்க முற்படுறார். இந்த விஷயம் ஹைதர் அலிக்கு தெரிய வரவே இந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு ஒரு நாடு எதிரிங்க கையில கூட போயிடலாம், துரோகிங்க கையில மட்டும் போயிடக்கூடாது. அப்படி போனா அந்த நாடும் நாட்டு மக்களும் துன்பப்படுவாங்கன்றத உணர்ந்து மைசூரை கைப்பற்ற ஆயத்தமாகிறார் ஹைதர் அலி. அதன்படி அந்த அமைச்சர்கள் சிறைப்படுத்தப்பட்டு மைசூர் மன்னர் கிருஷ்ணராச உடையார் ஓரம் கட்டப்பட்டு மைசூர் மன்னரா கிபி 1762 அரியணை ஏறுகிறார் மாமன்னர் ஹைதர் அலி. நம்ம இப்போ பார்த்தோம் ஒவ்வொரு மன்னர்கள் வந்து இதை ஆண்டு வந்தாங்க அப்படின்ற விஷயம். கடைசியாக நம்ம சொல்லணும்னா திப்பு சுல்தான் அவர்களுடைய ஆட்சியில் இருந்துச்சு. ஆனால் அவருடைய கையில் இருக்கும்போது இந்த மலைக்கோட்டை ரொம்பவே வலுவாக இருந்துச்சு, நிறைய மாற்றங்கள் பண்ணாரு அப்படின்ற விஷயம் தெரியும். அண்ட் 17ஆம் நூற்றாண்டு அந்த ஒரு இறுதி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது பிரிட்டிஷோடைய கைக்கு போகுது. அவங்களும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான நிறைய மாற்றங்கள் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பீரங்கி ஏந்தக்கூடிய அந்த ஒரு இடமா இருக்கட்டும், இல்லை துப்பாக்கி ஏந்தக்கூடிய அந்த வீரர்கள் தங்கக்கூடிய ஒரு இடமா இது அமைஞ்சிருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த ஒரு கட்டமைப்பை பாருங்களேன், இந்த செங்கலை வந்து அவங்க கட்டமைச்சிருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இதுலயே நம்ம எண்ணி கூட பார்க்க முடியாது, லட்சக்கணக்குக்கும் மேலேயான செங்கல்கள் அப்படியே ரொம்ப நெருக்கமா வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஒரு இடத்த நம்ம பார்க்கும்போது இது ஏதோ ஒரு வீரர்கள் தங்கக்கூடிய ஒரு இடமா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு, இல்ல அந்த தானிய வகைகள்லாம் கொண்டு வந்து சேகரிக்கக்கூடிய ஒரு இடமாவும் இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் நம்ம யோசிக்க தோணுது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இதை வந்து கட்டியிருக்காங்க. அண்ட் திண்டுக்கல் தான் முதல்ல பிரிட்டிஷ் அவங்களுடைய கைக்கு போச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, பார்க்க ரொம்ப வியப்பா இருக்கு. தொடர்ந்து பார்க்கலாம். மைசூர் மன்னரா ஆட்சிக்கு வந்ததும் முதல் வேலையா ராணுவத்தை சீரமைக்கிறார் ஹைதர் அலி. தன்னோட படையில 200க்கும் மேற்பட்ட ஐரோப்பிய வீரர்களை பணியமர்த்தி இந்தியாவிலேயே முதலா நவீன ராணுவத்தை உருவாக்குகிறார். ராணுவ படையில இருந்தவங்களுக்கு 40 நாட்களுக்கு ஒரு முறை சம்பளம் கொடுக்கும் முறையையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறார். ஹைதர் அலியோட இந்த ராணுவ யுக்தி பத்தியும் படை நடத்தும் முறை பத்தியும் எதிரி நாட்டு மன்னர்களுக்கு செய்தி பரவ ஆரம்பிச்சிச்சு. சாதாரண போர் வீரனா தன்னோட வாழ்க்கையை தொடங்கி மைசூர் அரசுக்கே மாமன்னரா உயர்ந்த ஹைதர் அலியோட பெருமை இன்றைக்கும் வரலாற்றுல இடம் பிடிச்சிருக்குன்னா இது அவரோட சிறப்பான தலைமைதான்னு சொல்லணும். ஆங்கிலேயர்கள் 2ஆம் உலகப் போருக்கு பிறகுதான் ஏவுகணைகளை தன்னோட படைகள்ல பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா மாமன்னர் ஹைதர் அலி ஐரோப்பியர்களோட உதவியால அவர்களோட போர் யுக்திகளை பயன்படுத்தி ஏவுகணையை உருவாக்கி போர் புரிஞ்சது வரலாற்றுல இன்றைக்கும் நம்ம எல்லாருக்கும் முன் உதாரணமா இருந்திருக்காருன்றது தான் உண்மை. இன்றைக்கும் அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்துல மாமன்னர் திப்பு சுல்தானோட ஏவுகணை ஓவியம் தாங்கி நிக்குது. இந்த திப்பு சுல்தானுக்கே ஏவுகணை யுக்திகளை கத்து கொடுத்தது மாமன்னர் ஹைதர் அலி தான்ற உண்மை நம்மள பல பேருக்கு தெரியாத ஒண்ணுதான்னு சொல்லணும். அதாவது இந்த திண்டுக்கலுடைய வரலாறு அப்படின்றது மிக பெருசு. இதை வந்து நம்ம அடுக்கடுக்கா சொல்லிக்கிட்டே போகலாம். தென்னிந்தியாவுடைய மிக முக்கிய மன்னர்களாக அழைக்கப்பட்ட சேர சோழ பாண்டியர் இவருடைய வசம் தான் இருந்திருக்கு. ஸோ அவங்களுடைய காலகட்டத்தில் இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கிபி 1ஆம் நூற்றாண்டுல பாண்டிய மன்னர்களிடமிருந்து கரிகால சோழன் அவர் தான் இதை வந்து கைப்பற்றாரு. அதுக்கப்புறமா இதுல நிறைய மாற்றங்கள் நடக்குது. அதுக்கப்புறமா 6ஆம் நூற்றாண்டுல பல்லவர்கள் இது அவங்க வசம் கொண்டுக்கிறாங்க. ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த மலை மட்டும் இல்லாமல் திண்டுக்கல் மொத்தமும் புது பில்டிங்ஸாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் மாற்றம் அடையுது. 9ஆம் நூற்றாண்டுல மறுபடியும் சோழர்கள் அவங்களுடைய வசம் பார்க்குறாங்க. 13ஆவதுல அந்த ஒரு காலகட்டத்தில் மீண்டும் பாண்டியர்களே இதை மீட்டு மறுபடியும் இதை வந்து இன்னுமே வலுப்படுத்துறாங்க. இப்படி இந்த மாதிரி அரசர்களிடையே மாறி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இன்னுமே வந்து நமக்கு தெரியாத பல விஷயங்கள் உள்ள மறைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொடர்ந்து இங்க யாரெல்லாம் இதை ஆண்டாங்க, என்னென்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. 1788ல பாளையக்காரர்களை எதிர்த்து பிரிட்டிஷ் இந்த ஒரு மலைக்கோட்டையை கைப்பற்றுறாங்க. அப்போ பிரிட்டிஷ் எல்லாருக்குமே சிம்ம சொப்பனமா வழங்கியது கோபால் நாயக்கர் தான். ஸோ அவரை பார்த்தீங்கன்னா எதிர்க்கிறாங்க. கோபால் நாயக்கர் மட்டும் இல்லாம அவர் சார்ந்த வீரர்களும் தொடர்ந்து எதிர்க்கிறாங்க. ஆனா 1801ல அவங்கள தூக்கிலிட்டுறாங்க பிரிட்டிஷ். ஸோ அதுக்கப்புறமா கோபால் நாயக்கருடைய விசுவாசிகள் எல்லாருமே இந்த ஒரு இடத்த மீண்டும் அவங்க வசப்படுத்திக்கணும், பிரிட்டிஷை எதிர்க்கணும் அப்படின்ற காரணத்தால பதுங்கி பாய ஆரம்பிச்சாங்க, தாக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி வந்து தன்னுடைய கோட்டையை வலுப்படுத்திக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக பிரிட்டிஷ் நிறைய விஷயங்களை பண்ணாங்க. ஸோ அதுல ஒண்ணுதான் இந்த ஒரு பீரங்கி. இந்த ஒரு மேடை பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த மலைக்கோட்டையோட மைய பகுதியில இருக்கு. இங்க இது மட்டும் இல்லாம நிறைய வீரர்களை நிப்பாட்டுறதுக்காக அந்த ஒரு ஆர்ச் அமைச்சிருக்கிறதும் சரி, இல்ல அந்த ஒரு ஸ்ட்ரக்சர், இந்த ஒரு ஆர்கிடெக்சரே பாத்தீங்கன்னா முழுக்க அவங்களுடைய கோட்டையை வலுப்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் இங்க இந்த பீரங்கி மேடை மட்டும் இல்லாம அவங்க சாப்பிட்ட இடம், அதாவது அவங்களுடைய வீரர்களுக்கு சர்வ் பண்ண இடம், அவங்க சாப்பிட்ட இடம் அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்மளால பார்க்க முடியுது. தொடர்ந்து இந்த திண்டுக்கலை பல மன்னர்கள் வந்து ஆண்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம், இதை கைப்பற்றதுக்காக போராடி இருக்காங்க அப்படின்றது நம்மளால இந்த வரலாறு மூலியமா தெரிஞ்சுக்க முடியுது. குறிப்பா பாண்டிய மன்னர் அவருடைய கஷ்டங்கள், இன்னல்கள் அண்ட் அவர் வந்து சந்திச்ச நிறைய பிரச்சனைகளை வந்து தவிர்க்கிறதுக்கு இந்த மலைக்கோட்டை ஒரு மிக முக்கியமான மையமாவே அமைஞ்சிருக்கு. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா ஒரு மலைக்கோயில் இருக்கு, அது அவருடைய காலகட்டத்திலேயே கட்டப்பட்டது. அதுல நிறைய சிறப்பு இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. அதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஹைதர் அலி இங்க ஆட்சி பெற்றதுக்கு அப்புறமா இந்த ஆட்சி வந்து ரொம்பவே பிரம்மாண்டமா நடத்தி வந்துகிட்டு இருக்காரு. அப்போ ஒரு மிக முக்கியமான விஷயம் நடைபெறுது. அதாவது சிவகங்கையை ஆண்ட வேலு நாச்சியார் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்களுடைய கணவரிடமிருந்து அந்த ஆட்சியை வந்து பறித்துறாங்க ஆங்கிலேயர்கள். சோ அவங்களுடைய படையோட ஹைதர் அலியை தேடி வராங்க அடைக்கலம்காக. ஹைதர் அலியும் வந்து வேலு நாச்சியாருக்கு அடைக்கலம் தராங்க. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 வருட காலம் இங்கேதான் இருக்காங்க. எப்படி அந்த ஆட்சியை மீட்டு கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரியான பிளான் எல்லாமே இங்கதான் வந்து போட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க வழிபடுறதுக்காக கட்டப்பட்ட ஒரு கோயில் தான் இந்த ராஜராஜேஸ்வரி கோயில் அப்படின்னு சொல்லப்படுது. சோ
இங்க இருந்து தான் வேலு நாச்சியார் அவர்கள் எங்கேயாவது போருக்கு போறாங்க அப்படின்னா இங்க தான் அவங்க வழிபெறட்டும் கிளம்பி போவாங்க அப்படின்னு வந்து ஒரு சில செய்திகள் சொல்லி வந்துட்டு தான் இருக்கு. இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டையை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஒரு வகையில திப்பு சுல்தான் அவரை பத்தி சொல்லணும்னா, இந்த ஹிந்து அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து அவர் முக்கியத்துவம் கொடுத்தாரு. என்னதான் அவர் இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவரா இருந்தாலுமே, ஹிந்து மக்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை அவர் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம கீழயே பார்த்தீங்கன்னா, கோவில்லாம் அமைச்சு அதுலயும் வந்து அவர் வழிபட்டு தான் போவார். அவர் எந்த ஒரு போருக்கு போற மாரி இருந்தாலும், அவர் அங்க தான் வழிபட்டுட்டு போவாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு சில செய்திகள் சொல்லப்படுது. ஸோ இந்த வகையில இந்த மலைக்கோட்டையை நான் பார்த்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னுமே இந்த திண்டுக்கல்ல நிறைய சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்கு. தொடர்ந்து பயணிக்கலாம் வாங்க. இப்போ நம்ம நத்தம் போற வழியில இருக்கக்கூடிய கோபால்பட்டியில இருக்கோம். கோபால்பட்டி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடியது இந்த பால்பன் தான். குறிப்பா இங்க இருக்கக்கூடிய பால்பன் இந்த சுத்து வட்டாரம் எல்லாருமே வந்து ரசிச்சு சாப்பிடக்கூடிய ஒன்றா தான் பார்க்கப்படுது. நம்ம யாரோ ஒருத்தருடைய வீட்டுக்கு போறோம் அப்படின்னா கண்டிப்பா ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிட்டு போவோம் இல்லையா? ஸோ அப்படி கெஸ்ட் வீட்டுக்கு போறாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பால்பன் எல்லாம் போக மாட்டாங்க. இந்த கோபால்பட்டியில இருக்கக்கூடிய இந்த ஒரு பால்பன் தாங்க ரொம்பவே ஃபேமஸ். அப்படி என்னதான் இந்த பால்பன்ல இருக்கு, எப்படிதான் செய்யறாங்க அப்படின்ற ஆர்வம் எனக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு. அதை உள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கண்ணே. சொல்லுங்க. எப்படி இந்த பால்பனை வந்து செய்றீங்க? இங்கே நாங்கள் 40 வருஷமா இந்த தொழில் நடத்துகிறோம். 40 வருஷமா? 40 வருஷமா. சின்னமணி. சரி, 40 வருஷமா தொழில் நடத்துறீங்க. சொல்லுங்க, எப்படி செய்றீங்கன்னு சொல்லுங்க. இது தயிர், மைதா மாவு அப்படியே பிணைஞ்சு சோடா மாவு போட்டு எண்ணெயில் போட்டு ஜீராவில் போட்டு எடுத்துடுறது. எவ்வளோ கிலோ ஒரு நாளைக்கு நீங்கள் செய்வீங்க? நாங்கள் ஒரு நாளைக்கு 50 கிலோ போடுவோம். 50 கிலோவா? 50 கிலோ. ஏதாவது நாள் கணக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அதெல்லாம் கிடையாது. ஒரு மாதமாக இருந்தாலும் கிடையாது. சிங்கப்பூர், மலேசியா எல்லாம் ஊரும் போவோம். விரும்பி வாங்கிட்டு போவாங்க. சிறப்புண்ணே. ஸோ இந்த பால்பன் அப்படின்றது வந்து இப்போ திண்டுக்கல் வட்டாரத்துலேயே தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. இப்போ நீங்க இந்த பால்பனை ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னும் போது இதுக்குன்னு ஒரு கைப்பக்குவம் அந்த மாதிரிலாம் இருக்கா? ஏன்னா எல்லா இடங்கள்லையுமே வந்து இந்த பால்பன். ஆமாம், ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு கைப்பக்குவம் இருக்கு. எனக்கு இதை செஞ்சு காட்டுறீங்களா? வாங்க. சரி, ஓகே. கோபால்பட்டி பால்பன் இது எப்படிதான் செய்யறாங்க அப்படின்ற ஒரு ஆர்வம் எனக்கு இருந்துச்சு. உள்ள போய் நான் பார்த்தேன். கொஞ்சம் சின்ன இடம் தான். பட் இருந்தாலுமே அவங்க செய்முறை அப்படின்றது ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு. சிம்பிளான செய்முறையா இருந்தாலும் இதோடைய டேஸ்ட் அதை நம்ம பார்க்கும்போதே நீங்களே பாருங்களேன், அப்படியே தேனியெல்லாம் வந்து அழகா மொய்ச்சிக்கிட்டு இருக்கு அதோடைய ஸ்வீட்டுக்கு. எனக்குமே வந்து அப்படியே அள்ளிக்கணும்னு ஆசையா இருக்கு. பட் எனக்காக ஃப்ரெஷ்ஷா சூடா நான் போட்டு கொண்டு வரப்பா அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ணே, வாவ், சூடா இருக்கு. இதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும் ரொம்ப ஆர்வமா இருக்கு.
வாவ், சூப்பராக இருக்கு. வந்ததுக்கு ஒரு நல்ல ஸ்வீட் நம்ம சாப்பிட்டாச்சு. இன்னும் திண்டுக்கல்ல நிறைய இடங்கள் நம்ம பயணிக்க வேண்டியது இருக்கு. தொடர்ந்து பயணிக்கலாம் வாங்க. திண்டுக்கல்ல பூட்டை தயாரிக்கிற ஒரு விஷயமானது ரொம்பவே சிறப்பாக பார்க்கப்படுது. இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனி வரலாறே இருக்கு. இந்த பூட்டை பார்த்துட்டிங்கன்னா இவங்க கையில் தான் செய்கிறாங்க. ஸோ இவ்வளோ நிறைய டெக்னாலஜி வளர்ந்துருச்சுங்க. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கிலலாம் பூட்டடிக்கிற அளவுக்கான டெக்னாலஜி வளர்ந்தாலுமே இவங்க கையிலே தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏறத்தாழ பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு அவங்களால ஒரு 3 பூட்டு இல்லைனா 2 பூட்டு அப்படி தான் செய்ய முடியும். இருந்தாலும் அதை செய்கிறாங்க அப்படின்றது தான் ஒரு சிறப்பம்சம். இப்போ வரைக்கும் வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த பூட்டு வேணும், திண்டுக்கல்ல செய்யக்கூடிய இந்த கையில் செய்யக்கூடிய இந்த பூட்டு வேணும் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே குறிப்பாக கேட்டு வாங்கக்கூடிய ஒரு பூட்டாக இருக்குது அப்படின்னா அதை பார்த்துக்காங்க. அந்த அளவுக்கான ஒரு சிறப்பம்சம். அது மட்டும் இல்லாமல் வளர்ச்சி அப்படின்றது எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றது, இங்கே பூட்டை எப்படி செய்கிறாங்க, இந்த பூட்டு செய்கிறதுக்கான செய்முறைகள் என்ன, அதோடைய வரலாறு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இங்கே மட்டும் கிடையாது, நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா குடிசை தொழிலாளர்கள் இப்போ வரைக்குமே இந்த பூட்டை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கையில் இந்த பூட்டை செய்கிறதுன்றது ஒரு சிறப்பான விஷயம். அதை எப்படி செய்ய போகிறாங்க அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கும் ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்குது. என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்கள் வாங்க. இன்னைக்கு திண்டுக்கல்னு சொன்னதுமே நமக்கு சட்டுன்னு நினைவுக்கு வர்றது திண்டுக்கல் பூட்டு தான். இப்படி உலகம் முழுசும் பிரபலமா பேசப்படுற இந்த திண்டுக்கல் பூட்டுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. 17ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துல இந்த திண்டுக்கல் பகுதியை ஆட்சி செஞ்சுட்டு வந்த ஹைதர் அலி காலத்துக்கு பின்னாடி இந்த பகுதியை திப்பு சுல்தான் ஆட்சி செஞ்சு வந்தார். இவரோட ஆட்சி காலத்தை இந்த பகுதி மக்கள் பொற்கால ஆட்சியா கருதுனாங்க. முகலாயர்கள் வருகைக்கு பின்னாடியே இந்த பகுதிகளில் முகலாய உணவு வகைகளான பிரியாணி பிரபலமாகி இருக்கு. அதே காலகட்டத்தில் தான் இந்த பகுதியில தோல் தொழிற்சாலைகள் அதிக அளவுல செயல்பட்டு வந்திருக்கு. இந்தியாவில் பெரும்பான்மையான தோல் தொழிற்சாலைகளும் பிரியாணி கலாச்சாரமும் முகலாயர்களோட வருகைக்கு பின்னாலதான் அப்படின்றது நம்மளால தெளிவா தெரிஞ்சுக்க முடியுது. இன்றைக்கு பெரும்பாலும் முகலாயர்களோட கலாச்சாரத்துல இந்த பிரியாணி தவிர்க்க முடியாத உணவா இடம்பெற்றதுக்கு பிறகே இந்த திண்டுக்கல் பகுதியில தோல் தொழிற்சாலைகள் அதிக அளவுல உருவாகி இருக்கலான்னு பல ஆராய்ச்சியாளர்களோட கருத்தா பார்க்கப்படுது. இதே திண்டுக்கல் பகுதியில பிரபலமா பேசப்படுற பூட்டு உற்பத்தி எப்படி உருவாச்சு, ஏன் இந்த பகுதி பூட்டுகளுக்கு இவ்வளவு சிறப்புன்னு நாம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆரம்ப காலகட்டங்கள்ல இந்த திண்டுக்கல் பகுதியில இரும்பு கனிம வளங்கள் அதிக அளவுல கிடைக்கிற பகுதியா விளங்கிட்டு வந்திருக்கு. என்னதான் மைசூர் மன்னர் திப்பு சுல்தானோட பகுதிகள் தென் தமிழகம் முழுவதும் பரவி கிடந்தாலும் போர்க்கால ஆயுதங்களை தயாரிக்கிற ஒரு முக்கிய பகுதியா இந்த திண்டுக்கல் பகுதி விளங்கிட்டு வந்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த பகுதிகளில் கிடைச்ச இரும்பு கனிம வளங்கள் தான் சொல்லலாம். 19ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பகுதியில இந்த பூட்டு தொழில் சிறப்பு அடைஞ்சிருந்தாலும் 17, 18ஆம் நூற்றாண்டுகள்லேயே இரும்ப அடிப்படையா வச்சு பல பொருட்கள் தயாரிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டை கதவுகள்ல பயன்படுத்தப்பட்டுள்ள இரும்பு தாழ்பால்களும் இரும்பு கம்பி பொருத்தப்பட்ட ஜன்னல்களையும் ஆகச்சிறந்த உதாரணமா சொல்லலாம். திண்டுக்கலுக்கு 2 பேர் வந்து நம்ம சொல்லலாம், பிரியாணி நகரம் இல்லை வந்து பூட்டு நகரம். ஆனால் குறிப்பாக நம்ம சொல்லணும் லாக் சிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஒரு பேர் கிடைச்சதுக்கு ஒரு மிகப்பெரிய சரித்திரமே இருக்கு. 1900 நம்ம எல்லாருக்குமே தெரியும் சங்கரலிங்க ஆசாரி அவர் தான் வந்து இந்த தாள் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சாங்க. பூட்டு அப்படின்னாலே முன்னாடி தாள் தான் இருக்கும். இப்போ அரசர் வந்து கோட்டை விட்டு வெளியே போறாங்கன்னா அந்த ஒரு பெரிய கேட்டுக்கு அது வந்து தாளா பயன்படுத்துவாங்க. தள்ளி தள்ளுற தாளா இருக்கட்டும், இல்லை போடுற தாளா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்கப்புறமா 1930 பரட்டை ஆசாரி அவர்கள் தான் வந்து நம்ம ஏன் பூட்டை வெளியே இருந்து பூட்டக்கூடாது, உள்ள இருந்தே பூட்டணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு நபர் அதுக்கு தேவைப்படுறாங்க. வெளியே பூட்டிட்டு போற மாதிரி இருந்தா அதுக்கு ஆள் தேவைப்பட மாட்டாங்களே, நம்மளே பூட்டிட்டு போலாமே அப்படின்ற மாதிரியான விஷயத்தை யோசிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அந்த மாங்காய் வடிவ பூட்டை வந்து தயாரிச்சாங்க. ஸோ மாங்காய் வடிவ பூட்டை வரைக்குமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து வியக்க வச்ச மாதிரி இருந்துச்சு. எந்த மாதிரியான பூட்டு எல்லாமே நம்ம செய்யலாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விஷயம். ஆனா அதுக்கப்புறமா இந்த பூட்டு அப்படின்றது நிறைய பேருடைய வாழ்க்கையை மாத்திருக்கு. இப்போ வரைக்கும் திண்டுக்கல்ல பூட்டு அப்படின்ற ஒரு தொழில் பார்த்தீங்கன்னா சிறப்பாக செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. குடிசை தொழிலாளர்களுமே பார்த்தீங்கன்னா இதனால நிறைய பயனடைஞ்சும் வந்துகிட்டு இருக்காங்க. இதை பத்தி தான் நம்ம சிறப்பாக பார்க்க போறோம். 17ஆம் நூற்றாண்டுகளோட தொடக்கத்துல தான் இந்த பூட்டுகளோட வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. ராபர்ட் ஃபரோனிங்கிறவர் கிபி 1778 கண்டுபிடிச்ச டபுள் ஆக்டிங் டம்ளர் லாக் பூட்டே ரொம்பவும் பாதுகாப்பான பூட்டா கருதப்பட்டுச்சு.
இவருக்கு பிறகும் கண்டுபிடிக்கப்பட்ட பல மாடல் பூட்டுகள் பெரும்பாலும் பேசப்படல. காரணம், இவரால உருவாக்கப்பட்ட வடிவமைப்பே இதனோட தனித்தன்மைக்கு முக்கிய காரணம்னே சொல்லப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா கிபி 1818 லண்டன்ல வைக்கப்பட்ட ஒரு போட்டியில கை தேர்ந்த பல பூட்டு உடைப்பவங்க முயற்சி செஞ்சும் யாராலையும் திறக்க முடியாம போனதுனால இதை தயாரிச்ச ஜெர்மியா சாப்கே $100 பரிசா கொடுக்கப்பட்டுச்சு. கிபி 1784 பிரம்மா லாக் கம்பெனியால தயாரிக்கப்பட்ட சேலஞ்ச் லாக்குங்கிற ஒரு வகை பூட்டு யாராலையும் திறக்க முடியாம லண்டன்ல இருக்கிற மியூசியத்துல ஏறக்குறைய 67 வருஷங்கள் வச்சிருந்திருக்காங்க. இப்படி லண்டன் மியூசியத்துல 67 வருஷமா யாராலையும் திறக்க முடியாம வெறும் காட்சி பொருளா மட்டுமே வைக்கப்பட்டிருந்த இந்த பூட்டு ஆல்பர்ட் சார்லஸ் ஹாபால கிட்டத்தட்ட 16 நாட்கள் முயற்சிக்கு பிறகு திறக்கப்பட்டுச்சு. இதுக்கு அவருக்கு கிடைச்ச வெகுமதி $200. இந்த திறமை வாய்ந்த பூட்டு தயாரிப்பவர்களுக்கும் பூட்டு திறக்கக்கூடியவர்களுக்கும் உரிய ரகசியம் அவர்களோட தனித்தன்மையான வேலைப்பாடுகள்னே சொல்லலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பூட்டுன்னு சொன்னா நமக்கு சட்டுன்னு நினைவுக்கு வர்றது அலிகார் பூட்டுகளும் திண்டுக்கல் பூட்டுகளும் தான். என்னதான் இந்தியாவில் அலிகார் பூட்டுகளுக்கு பெரிய அளவுல மார்க்கெட் இருந்தாலும் அதுக்கான வேலைப்பாடுகளும் உறுதித்தன்மையும் திண்டுக்கல் பூட்டுகளை விட ரொம்பவே குறைவுனே சொல்லலாம். திண்டுக்கல் பூட்டுங்க உலகம் முழுவதும் பேர் பெற்று விளங்குவதற்கு முக்கிய காரணம் இங்க செய்யப்படுற பூட்டுங்க எல்லாமே முழுக்க முழுக்க கை வேலைப்பாடுகள் கொண்டு விளங்குறதுனாலேயே தான். அலிகார் பூட்டுகள் எல்லாமே இயந்திரங்களோட உதவியால செய்யப்படுறதுனாலேயே அதோட உறுதித்தன்மை குறைவாவே பார்க்கப்படுது. இன்றைக்கும் அந்த காலகட்டங்கள்ல மாமன்னர்களோட அரண்மனையிலையும் சரி, முக்கியமான கோவில் அறைகள்லையும் சரி, மிகப்பெரிய பாதுகாப்பு அரணா விளங்கிட்டு வர்றது இந்த பூட்டுங்க தான். அதுலயும் குறிப்பா தென் தமிழகத்துல பிரம்மாண்டமான வீடுகளை கொண்ட காரைக்குடி வீடுகள்ல வாசல் கதவுகளை அலங்கரிக்கிறது இந்த திண்டுக்கல் பூட்டுகள் தான். இன்றைக்கும் மார்க்கெட்ல பல வடிவங்கள்ல பூட்டு காணப்பட்டாலும் திண்டுக்கல் பூட்டுங்கிறதுக்கான அடையாளம் மாங்காய் வடிவ பூட்டு தான். திண்டுக்கல் அப்படின்னா பூட்டுன்றது நமக்கு தெரியும், இங்கே பூட்டு செய்கிற இடத்துல தான் இருக்கும். ஆனால் அந்த மாங்காய் வடிவ பூட்டு அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதைகள்லாம் சொல்லப்படுது. அது என்னன்றதை பார்க்கலாம். என்னதான் 17ஆம் 18ஆம் நூற்றாண்டுகள்ல இந்த பூட்டு தொழில் வளர்ச்சி அடைந்திருந்தாலும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 19ஆம் நூற்றாண்டுகள்லேயே இந்த பூட்டு தொழில் சிறப்படைஞ்சிருக்குதுன்னே சொல்லலாம். பரட்டை ஆசாரி இந்த பேரை சொன்னதுமே திண்டுக்கல் பகுதிகளில் இவரை பத்தி யாரும் தெரியாதுன்னே சொல்ல மாட்டாங்க. இவரோட காலகட்டத்துக்கு பின்னாடியே இந்தியாவில் பூட்டு தொழில் சூடு பிடிக்க தொடங்கியிருக்கு. கிபி 1930ஆம் ஆண்டு காலகட்டத்தில் இந்த பரட்டை ஆசாரி பூட்டு ஒன்றை தயார் செஞ்சு தன்னோட கடையில விற்பனைக்கு வைக்கிறாரு. வழக்கமான பூட்டு போல இல்லாம பார்க்கிறதுக்கு மாங்காய் வடிவத்துல இருந்திருக்கு. இந்த பூட்டு கூடவே வேற ஒரு சதுர வடிவ பூட்டும் இருந்திருக்கு. இந்த மாங்காய் வடிவ பூட்டை வியாபாரி ஒருத்தர் வாங்கிட்டு போயிருக்காரு. அவர்கிட்ட இருக்கிற அந்த பூட்டு போல எனக்கு ஒண்ணு வேணும்னு நிறைய பேர் அவர்கிட்ட கேட்கவே அந்த வியாபாரி பரட்டை ஆசாரிய தேடி வந்து இதே போல நிறைய மாங்காய் வடிவ பூட்டுங்க வேணும்னு ஆர்டர் கொடுத்திருக்கிறார். இப்படித்தான் இந்த திண்டுக்கல் பகுதியில பூட்டு தொழில் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறதா மக்களால நம்பப்படுது. இதுவே அவருக்கும் ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்ததோட மட்டும் இல்லாம இன்றைக்கு திண்டுக்கலோட அடையாளமாவும் மாறி போச்சுங்கிறது தான் நிதர்சனமான உண்மையா சொல்லலாம். சார் வணக்கம். வணக்கம். எவ்வளவு வருஷமா நீங்க இந்த தொழில இருக்கீங்க? 40 வருஷமா ஆகுது. 82ல வந்துட்டோம். ஓகே. இப்போ இங்க பூட்டு அப்படின்னு சொல்லும்போது எத்தகைய சிறப்பு இந்த பூட்டு சொல்லுங்க. திண்டுக்கல் பூட்டுக்கு சிறப்பானது இங்கே செய்கிற தரமாக இருக்கும். எந்த ஒன்று சைஸ் வராது. இது இப்போ எல்லாமே பித்தாளை ஸ்பெஷலு. 4500 ரூபா இந்த பூட்டு ரேட்டு. இந்த பூட்டு ரேட்டு லீவரு இந்த இப்போ இதுக்கு இந்த பூட்டுக்கு சின்ன லீவராக போடுறோம். அதுக்கு பெருசாக கனமாக இருக்கும். 10 லீவர் போடுறோம். இதுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ லிவர்ஸ் போடலாம்? 10 லீவர் பூட்டை பொறுத்து. இப்போ இதுக்கு 10 லீவர். இதுக்கு மேலே போகிறதுக்கு மாங்காய் பூட்டில் இல்லை, வாய்ப்பு இல்லை. இன்னும் நிறைய வெரைட்டி ஆஃப் பூட்லாம் நீங்கள் செய்கிறீங்க. அதுக்கு என்னென்ன பூட்டெல்லாம் இருக்குங்க? இது டவுலாக்கு. இப்போ இதுக்கு ரெண்டு செட்டு கொடுத்துருவோம் சாவி.
ஏ அடிச்சிருப்போம், ஒரு சைடில் பி அடிச்சிருப்போம். ஓகே ஓகே, ஆமாம் ஏபி இருக்கு. இப்போ ஏவே போட்டு பூட்டலாம். ம். ஏவை போட்டு பூட்டிட்டு மறுபடியும் பியை போட்டாக்க மறுபடியும் இதை ஏவை போட்டால் திறக்காது. ஓ, பி போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் ஆமாம், ஏவை போட்டு ஏவிலே லூஸ் பண்ணலாம், பூட்டலாம், திறக்கலாம். பியை போட்டாக்க மறுபடியும் திறக்கும் போது பியை போட்டு ஏவை போட்டால் தான் திறக்க முடியும். ஓ, வேற என்னென்ன மாதிரி வெரைட்டி இருக்கு? மாஸ் லாக்குன்னு இருக்குது. அது 10 பூட்டில் வந்து 50 பூட்டு வர செய்யலாம். எடுத்துக்காங்க, அது வந்து ஒரு பூட்டுக்கு வந்து 2 சாய் போட்டுருவோம். சரி, திருப்பி 2 சாய் போட்டு வச்சிட்டா அந்த பூட்டுக்கு 2 சாய் போடுறது ஒன்றுக்கு ஒன்று திறக்காது. அதாவது இப்போ 1 நம்பர் நீங்க செய்றீங்கன்னா 10, 12 எதுவுமே திறக்காது. 50 திறக்காது, 49 திறக்காது, 30 திறக்காது. அந்த பூட்டு நம்பர் தான் திறக்கும். ஆனால் அந்த மாஸ்டருக்கு வந்து 50 பூட்டையுமே திறக்கும். 50 பூட்டையுமே திறக்கும். பூட்டு எங்கள் பூட்டை வாங்கிட்டு போய் சாய்க்கு தொலைஞ்சு போச்சுன்னா அடுத்து அவங்க கொண்டு வந்தால் தான் நாங்கள் எங்கள் என்ன சாய் போட்டிருக்கோமோ எங்களுக்கு தெரியாது. திருப்பி ஓப்பன் பண்ணி தான் நாங்கள் பார்த்து அது என்ன செய்யணும்னு நாங்கள் இது பண்ணுவோம். ஓ, அந்த பூட்டு கொண்டு வந்தால் தான் உங்களுக்கு கொண்டு வந்தால் தான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் என்ன போட்டிருக்கோம்னு. எங்களுக்கே தெரியாது. இப்போ இந்த திண்டுக்கல்ல செய்யக்கூடிய அந்த பூட்டை பத்தி நம்ம விரிவா பார்த்தோம். நிறைய விஷயங்கள் அவர் சொன்னாரு. இவ்வளவு பெரிய பூட்டுகள் இருக்கா, அதுக்கு இவ்வளவு பெரிய சாவி இருக்கா அப்படின்ற சிறப்பான விஷயங்கள்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னுமே வந்து இந்த திண்டுக்கல்ல நிறைய நம்ம வியக்கக்கூடிய சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்கு. அதை தேடிதான் நானும் பயணிக்க போறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து பயணிங்க. வாங்க போலாம். காலையில திண்டுக்கல்ல நம்ம பயணத்தை ஆரம்பிச்சோம். இப்போ ஆல்மோஸ்ட் சாயந்தரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எனக்கும் எனர்ஜிலாம் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. என்ன சாப்பிடலாம் எங்க சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருந்தேன். அப்பதான் பன் பாய் கடை அப்படின்றத கேள்விப்பட்டேன். இங்க 95க்கும் மேலான, அதாவது 95+ மேலான வெரைட்டிஸ் இங்க இருக்கா. அதுவும் குறிப்பா இந்த பன் பிரெட்டை மட்டுமே வச்சு. இங்க நான்வெஜ் அப்படின்னு சொன்னா முட்டை மட்டுமே தான் எக்ஸ்ட்ரீமா, அதுக்கு மேல இந்த சிக்கனோ மட்டனோ எல்லாம் கிடையாது. அப்படி என்னதான் இங்க இருக்கு அப்படின்றத பார்க்கணும்னு எனக்கே ஆர்வம் ஜாஸ்தியா இருக்கு. நானும் கொஞ்சம் எனர்ஜி ஏற்றிட்டு வந்துடுறேன், வாங்க. ஆவி பறக்க ஒரு பிரெட் மஞ்சூரியன். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா மேக்ரோனி போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் நூடுல்ஸ்லாம் இருக்குது, ஒரு பக்கம் ஆலு இருக்குது, அதாவது உருளைக்கிழங்கு. எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஆஹா, எடுக்கும் போதே அப்படியே சீஸோடு வருது. ஆஹா, ஆசமாக இருக்குதுங்க. பொதுவாக நம்ம மஞ்சூரியன் அப்படின்னா என்ன பண்ணுவோம், சிக்கன் விரும்புகிறவங்க சிக்கன் மஞ்சூரியன் சாப்பிடுவாங்க. இல்லை வந்து பெரும்பாலுமா நம்ம வந்து இந்த காளான் மஞ்சூரியன் வந்து விரும்பி சாப்பிடுவோம், கோபி மஞ்சூரியன் விரும்பி சாப்பிடுவோம். பட் பிரெட்லேயே வந்து மஞ்சூரியன் இவங்களுடைய செய்முறையே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு சாஸ் 2 சாஸ் அப்படிலாம் கிடையாது, அங்கே நிறைய சாஸ் வச்சுருக்காங்க. இந்த மஞ்சூரியிலே கிட்டத்தட்ட 10க்கும் மேலான வெரைட்டிஸ் இருக்குது. அப்படி நம்ம முட்டையில் எடுத்துட்டோம்னா அது ஒரு 8 வெரைட்டி போகுது அப்படின்னு இந்த வெரைட்டியாக அடித்து தள்ளுறாங்க. எனிவேஸ், நான் ரொம்ப பசியில் இருக்கேன். இதை வந்து டக்குன்னு சாப்பிட்டு வரேன். வெயிட். பொதுவாகவே திண்டுக்கல்லுடைய கிளைமேட் எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சமான மழை மட்டும்தான் இருக்கும். பட் நான் வந்ததுலேருந்தே இந்த கிளைமேட் கொஞ்சம் மேகமூட்டத்தோட அண்ட் அங்கங்கே தூரல், நல்ல மழை அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசமான கிளைமேட்டாக இருந்துச்சு. திண்டுக்கல்ல நிறைய வரலாறுகளை பற்றி நான் பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபுட்ஸ், அந்த ஃபுட் எப்படிலாம் உருவாச்சு அப்படின்ற நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பாக நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்த யாதும் ஊரேல இன்னும் நிறைய விஷயங்களை நோக்கி நம்ம பயணிக்க இருக்கோம். தொடர்ந்து பாருங்கள்.